ஏஎம்சி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இந்த நட்சத்திர சீரிஸின் தொடர்ச்சியாக, இன்னைக்கு நம்ம மகம் நட்சத்திரத்த பத்தி பேசப் போறோம். நான் சாந்தினி. லாவண்யா பேசலாங்களா? பேசலாங்க சார். சொல்லுங்க. மகத்தோட சின்னம் வந்து பல்லாக்கு, அப்படி இல்லைன்னா சிம்மாசனம். இதோட மரம் வந்து ஆலமரம். அ இதற்கான தேவதை வந்து நம்மளோட பித்ருக்கள். இதற்கான தெய்வம் வந்துட்டு சூரியன். நமக்கு தெரியும் இல்லைங்களா? மகம்னாலே அதுக்கான அர்த்தம் வந்துட்டு அதிகாரம். அப்படி இல்லைன்னா நம்மளோட மரபு. ஏன்னா அதிகாரம்ங்கிறது நமக்கு வந்துட்டு பரம்பரை பரம்பரையா வருது. ஸோ பரம்பரை சொத்துக்கள், அதிகாரம், அப்புறம் நம்மளோட குணாதிசயங்களும் அதிலிருந்து வருது. இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட டிஎன்ஏல வந்துட்டு நமக்கு வழி வழியா, வழி வழியா வர்றது. ஸோ அப்போ இந்த மக நட்சத்திரம்ங்கிறது வந்து நம்மளோட பரம்பரையும் சேர்த்து சொல்லுது. அப்புறம் அத பத்தி எப்படி வந்து நம்ம பித்ருக்கள் வந்துட்டு நம்மளோட முன்னோர்கள் அல்லாம மத்தவங்கலாம் எப்படி பித்ருக்களாவும் வராங்க அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்களா? கண்டிப்பாங்க. ஸோ, இந்த மகம் நட்சத்திரம் இருக்கிறது வந்து சிம்ம ராசியில இருக்கு இல்லைங்களா? இது வந்து பொதுவாவே வந்து அதிகாரத்த சொல்லக்கூடியது. இது ஏன் பித்ருக்கள் அப்படி சொல்றாங்கன்னா, பித்ருக்கள் நேரடியா என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள். இந்த இந்த நிமிஷம் நம்ம உடம்பு எந்த நிலையில இருக்கு, நம்ம மனசு எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறது, நம்மளுடைய பாஸ்ட் தான் முடிவு பண்ணிருக்கு. நம்மளுடைய கடந்த காலம் தான் முடிவு பண்ணியிருக்கு. இந்த நிமிஷம் நம்ம இங்க இந்த பூமியில எந்த புள்ளியில இருந்தாலும், அது கடந்த காலத்தினுடைய விளைவாக தான் நிக்கிறோம். இந்த கடந்த காலம் அப்படின்றது வந்து, அ 2 விதமான அ பொருள்கள்னால ஆக்கப்பட்டது. அந்த 2 விதமான பொருள்கள்ங்கிறது வந்து என்னன்னா, ஒண்ணு உயிரற்ற, இன்னொன்னு உயிருள்ள. இந்த 2மே சேர்ந்து நம்மள வந்து இந்த இந்த புள்ளியில கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இப்படி இருக்கிற இந்த 2யுமே வந்து பித்ருக்கள்னு தான் சொல்றாங்க. அப்படி பித்ருக்கள் அப்படி சொல்லும்போது, அது நேரடியாவே வந்து இப்போ இருக்கிற அறிவியல்ல நம்ம அத மரபணு அப்படின்னு சொல்றோம். ஸோ முன்னாடி எது தன்னுடைய தன்மையா வெளிப்பட்டுச்சோ, அது அடுத்தடுத்த பரம்பரைக்கு தொடர்ந்து கடத்தப்படுகிறது. இத வந்து சயின்ஸ் வந்து டிஎன்ஏன்னு சொல்லுது. நம்ம ஜோதிடம் வந்து பித்ருக்கள் நம்மளுடைய மித்தாலஜில வந்து அத பித்ருக்கள்னு சொல்றாங்க. நம்ம சமூகத்துல வந்து அத வந்து நம்ம முன்னோர்கள்னு நம்ம சொல்றோம். எப்படி சொன்னாலும் நமக்கு முன்னாடி இருந்த அத்தனையுமே, உயிருள்ள, உயிரற்ற எல்லாமே சேர்ந்தது தான் வந்து பித்ருக்கள்னு சொல்றோம். அதனால தான் வந்து நம்ம பொதுவா அ உலகத்துல இருக்கிற எல்லா கலாச்சாரத்திலயுமே பித்ருக்கள் வழிபாடு, முன்னோர்கள் வழிபாடு இருக்கு. அ இந்த இதுல வந்து நமக்கு ரொம்ப முக்கியமான, ரொம்ப பழைய அம் முன்னோர்கள் முன்னோர்கள்ல ஒருத்தவங்க வந்து ஆங்கிரச கோத்திரத்தை சேர்ந்த குரு வந்து ஆங்கிரச கோத்திரத்தை சேர்ந்தவர்னும், சனி பிருகு கோத்திரத்தை சேர்ந்தவர்னும் சொல்லப்படுது. அந்த கோத்திரங்களுக்கு பின்னாடி உருவானது தான் வந்து காஷ்யப கோத்திரம் அப்படின்னும், அந்த காஷ்யப கோத்திரத்துல இருந்து தான் நம்மளோட சூரிய மண்டலம் உருவாகி வந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இது எல்லாமே உயிருள்ளவைகளா, இல்ல உயிர் அல்லாதவைகளா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இதுல இந்த மாரி பல பிரபஞ்சங்கள் உருவாகி வரும்போது அங்கெல்லாம் உயிர் இருந்துச்சா இல்லையா? அதுவும் தெரியாது. ஆனா இந்த பெயர்கள் எல்லாம் நம்மளுடைய ஹிந்து மித்தாலஜில அடிக்கடி சொல்லப்பட்டு வந்திருக்கு. அதனால நம்மளுடைய சூரிய மண்டலம் அ இந்த இதுல இருக்கிற இந்த ஆதித்யர்கள் எல்லாம் வந்து காஷ்யப முனிவர் அப்படி சொல்லுவாங்க. அந்த சப்த ரிஷிகள்ல ஒரு முனிவர் காஷ்யப முனிவர். அந்த முனிவருடைய வம்சாவழி தான் வந்து நம்ம சூரிய மண்டலமும், அதில் உருவான மத்த சில விஷயங்களும் அப்படின்ட்டு. இந்த சூரிய மண்டலத்துல ஆ சனியும், குருவும் மட்டும் அதுக்கு முன்னாடி இருந்த வேற சில ஏதோ கோத்திரங்கள்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, மேபி அம் அது வேற மண்டலங்கள்ல இருந்து இங்க வந்து சேர்ந்திருக்கலாம். இப்ப வேற கேலக்ஸின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாரி மில்கி வே கேலக்ஸி அல்லது வேற சம் அதர் கேலக்ஸிங்கிறதுல இருந்து பல பொருட்கள் வந்து எப்ப பார்த்தாலும் எரிகற்கள் மாரி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு இல்லையா? அதுல ஏதாவது ஒண்ணாக அந்த குருவோ, சனியோ வந்து சூரிய மண்டலத்தோட சேர்ந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனா நம்மளுடைய மித்தாலஜில அப்படி அதுக்கு பேர் வச்சிருக்காங்க. சூப்பர் சாந்தினி. இப்ப வந்து நம்மளோட கோள்களே வந்துட்டு நமக்கு முன்னோர்கள் மாதிரியான இது வந்து இதுலருந்து நமக்கு கிடைக்குது. இந்த ஆமாங்க. மித்தாலஜிஸ்லருந்து நமக்கு அந்த மாரி கிடைக்குது. இப்ப நீங்க சொன்னதுலருந்தே கன்டினியூவா சொல்லணும் அப்டின்னா, நம்ம முன்னோர்கள் வந்து இப்போ 2, 3 வகைப்படுறாங்க இல்லைங்களா? நம்ம
பரம்பரையில வந்து இறந்தவங்க நம்மளோட மூதாதையர்கள் வந்து இப்ப முன்னோர்களா ஆகுறாங்க. அதே மாரி இப்போ சூரியன், பிளானட் சுக்கிரன், ஆ குரு, சந்திரன் எல்லாமே வந்துட்டு நமக்கு இதா வரும்போது, அந்த மாதிரி நம்மளோட பரணி நட்சத்திர வீடியோல நம்ம பார்த்திருப்போம். யமன் ப பர் யமனே வந்துட்டு நமக்கான முதல் பித்ரு அப்டின்ட்டு. அப்போ இப்ப இந்த பித்ருக்களோட செயல்பாடுகள்லயும், அவங்களோட பொறுப்புகள்லயும் நம்ம வந்துட்டு 2 வகையா பிரிக்கிறோம். என்னன்னா, நம்ம பரம்பரையில வந்த முன்னோர்கள் ஓட பொறுப்பு வந்து என்னன்னா, நம்மளை அந்த அவங்க வம்சத்துல வந்தவங்களோட அமைதியையும், அவங்களோட வளத்தையும் போற்றி பாதுகாக்கிறது. இல்ல அதை வளர்த்துவது. அதே மாரி இப்போ தேவ பித்ருக்கள்னு சொல்றோம். இப்ப யமன்லாம் ஒன் ஆஃப் த தேவ பித்ரு. அவரோட அ பொறுப்பா என்ன பார்க்குறோம்னா, மொத இந்த பிறவியிலிருந்து அடுத்த பிறவிக்கு நம்ம ஆன்மா செல்லும்போது, அந்த அந்த டிரான்சிஷன வந்துட்டு ஸ்மூத்தா பண்றது. ம், ம். அதுக்கு தேவையான நல்லது, கெட்டது எல்லாத்தையுமே வந்துட்டு வடிவமைக்கிறது வந்து ஆ யமனோட வேலையா இது பார்த்தோம். இப்ப இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நமக்கு போடுறாங்க. ஏன்னா, இந்த டிரான்சிஷன் ஸ்மூத்தா இருக்கணும் இல்லைங்களா? அதனால நம்மளோட முன்னோர்களும் யமன் அந்த அந்த வகையில வர தேவப்பித்ருக்களும் சேர்ந்து, அவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்மள டிசிப்ளின் நம்மள ஆ. கட்டுப்படுத்துறாங்க. கட்டுப்படுத்துறாங்க. அப்புறம் நமக்கு வந்துட்டு நெறையா விதி கட்டுப்பாடுகள விதிச்சு, அதை நம்ம செய்யல அப்படின்னா, அதுக்கு வந்து நம்மள செய்ய வைக்கிறாங்க. அப்படி செய்யலைன்னா, அதுக்கான பனிஷ்மென்ட்ஸ் பனிஷ்மென்ட் குடுக்குறாங்க. குடுக்குறாங்க. இதுதான் நம்ம அ எவனோட வாழ்க்கையிலிருந்து நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? நம்மளோட ம். பாவ, புண்ணிய கணக்குகளை எல்லாம் சரி பார்த்து, நம்ம புண்ணியம் பண்ணியிருந்தா சொர்க்கத்துக்கும், பாவம் பண்ணியிருந்தா நரகத்துக்கும் அனுப்பிட்டு, கதை இருக்கு. அ அங்க வந்து நம்ம அந்த இதுலலாம் கரெக்ட்டா பண்றாங்களா? ஏன்னா, எதுக்குன்னா, அடுத்த பிறவிக்கான டிரான்சிஷனுக்கு ம். பண்றதாக ஒரு கதைகள் இருக்கு. இப்போ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற இதுல, இன்னொரு விதமானது என்ன அப்டின்னா, இப்ப நல்ல ஆன்மாக்கள் இருப்பாங்க. அந்த நல்ல ஆன்மாக்கள் வந்து, அ பிறவியில வந்து மாதிரி கரெக்ட்டுங்க. பிறவியில வந்து அடுத்த பிறவிக்கு போகாம அவங்களுக்கு மோட்சம் குடுத்துடுறாங்க. அதுதான் நம்மளோட குலதெய்வ வழிபாடோட பேஸ். ஸோ கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்றோம்னா, ரோல் மாடல்ஸ் மாதிரி அவங்கள நெனச்சு பல தெய்வங்கள வந்து கும்பிடுறோம். கும்பிடுறோம். ஆமாங்க. அந்த மாதிரியான குலதெய்வ வழிபாடுகள்ல வர்றதெல்லாம் வந்து இருக்கிறவங்கலாம் பித்ருலோகத்துக்கு போனவங்க. ஆமா. அதனால தான் நமக்கு அவங்க பித்ருக்கள், அம் அவங்க வழியா நமக்கான டிஎன்ஏ டிஎன்ஏ வருது. வருதுங்கிறது நம்ம அப்போ அவங்கள நம்ம கும்பிடும்போது, இல்ல வணங்கும்போது, அது வந்து நமக்கு அவங்களோட ஆசைகள் நமக்கு கிடைக்குது. அவங்கள மாதிரியே நம்ம வந்து நல்ல டீட்கள்லாம் பண்ணி, அ அவங்கள மாதிரி பித்ருலோகம் போலாம். போகலாம். பிளான் பேசுறீங்க. கரெக்ட்டு. ஸோ இந்த மாதிரி. இப்ப நம்ம பார்த்தோம் கட்டுப்பாடுகள விதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ இந்த நட்சத்திரத்தில கோள்கள் இருந்தா, அவங்க வந்து பல பேர்த்தையும் கட்டுப்படுத்துற வேலைகளுக்கு போறாங்க. ஸோ அதனால மேனேஜரியல் பொசிஷன்ஸ் எப்படி சூரியன் வேற இங்க சிம்ம ராசியில அதிகாரம் பண்ணக்கூடிய அதிகாரம் பண்ணக்கூடிய, அ அப்புறம் இவங்களால இப்ப அங்க கோள்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மகர நட்சத்திரத்தில கோள்கள் இருந்தா, அந்த கோள்களோட காரகத்துவம் மனிதர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க வந்து நம்மளை கட்டுப்படுத்துவாங்க. நம்மளும் அவங்கள கட்டுப்படுத்துவோம். ம், ம். ஸோ அந்த மாதிரி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சூரியன் வந்துட்டு மகத்துல இருக்கு அப்டின்னா, நாம தந்தைக்கு கட்டுப்பட்டவங்க தான். அதே மாரி நமக்கும் தந்தை கட்டுப்பட்டவரா இருப்பார். ஓகே. நாம சொல்ற பேச்சையும் அவரு கேட்பாரு. அவரையும் நம்ம கட்டுப்படுத்துறோம். ஏன்னா நம்ம ஜாதகத்துல தான அந்த கோள்கள் இருக்கு. அப்படி. இதே மாதிரி வேற இன்னொரு விஷயம் இந்த வீடியோவ முடிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன சொல்ல விரும்புறோம்னா, இப்போ உங்க பிள்ளைகளுக்கு க் அ கோ மகத்துல கோள்கள் இருந்தா, இது பரம்பரை சம்பந்தமா பேசப்படுறதுனால, நேயர்கள் அவங்க குழந்தைகள் வந்து 2 விதமான மூதாதையர்கள்ட்ட இருந்தும் பிரிக்கக்கூடாது. தாய் வழி சொந்தங்கள்ட்ட இருந்தும் பிரிக்கக்கூடாது. தந்தை வழி சொந்தங்கள்ட்ட இருந்தும் பிரிக்கக்கூடாது. அத மட்டும் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. ஏன்னா, அது வழியா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம் நல்ல ஆலோசனைகள் அதெல்லாம் ஆமா. தவிர்க்கக்கூடாதுங்கிறதுக்காக அதெல்லாம் அவங்க கேட்கணுங்கிறதுக்காக தான் இந்த பிறவியில அந்த கோள்களோட அவங்க அந்த நட்சத்திரத்துல பொறந்து வந்திருக்காங்க. அது போக வந்து இந்த இந்த நட்சத்திரம் வந்து உருவாக்கும் தன்மையும் உள்ளதுங்களா? இல்ல உருவாக்குற தன்மை கிடையாது. இதுல இதுல உருவாக்குற தன்மை இல்ல. இது அடுத்த நட்சத்திரமான ஆ பூரத்துக்கு தான் தூரத்துக்கு போ அந்த தன்மை இருக்கு. ஓகே, ஓகே. ஸோ சிம்மத்தினுடைய இந்த இடத்துல வந்து நம்ம பழைய அந்த ஞாபகங்கள வந்து வாங்கி அடுத்ததுக்கு கடத்த போற நிலையில இருக்கக்கூடிய இருக்கு. ஒரு நட்சத்திரம் இது. ஆமாங்க. நம்ம வந்து போன கடகராசியில இருந்த ஆயில்ய நட்சத்திரத்துல பார்த்தோம் இல்லைங்களா? பழைய ஞாபகங்கள் பாகங்கள் இருக்கு வாங்கி அப்படின்ட்டு வாங்கி அது ஆ ஞாபகமா வச்சுக்கும். வச்சிருக்கோம். இந்த இடத்துல இது டிரான்சிஷன் இந்த இந்த
அடுத்தது வந்து நம்ம பொறக்க போறோம். இதுக்கு 2க்குமான டிரான்சிஷனா இந்த டிரான்சிஷன்ல இது வந்து நட்சத்திரம் இருக்காரு. இருக்கும். கரெக்ட். நேயர்கள் உங்களுக்கும் இந்த நட்சத்திரத்தில கோள்கள் இருந்ததுன்னா, உங்களுக்கு இந்த அனுபவங்களை பத்தியும் கமெண்ட் பண்ணுங்க எங்களுக்கு. அதே மாரி எங்க வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா, எங்க YouTube சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அ அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கறக்கு பெல் பட்டன கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.